வணக்கம் மக்களே. உங்கள் நண்பர் முதல் வணக்கம். நாளைக்கு என்ன நாள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மே 18 தமிழ் ஈழப்போர். நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையான வரலாறு என்ன அப்படின்னு யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நீங்கள் கூகுளில் பார்த்துருப்பீங்க, மக்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, பல நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையான தகவல் என்ன? அப்போ மே 18 என்ன நடந்துச்சு, ஏன் அந்த போர் நடந்துச்சு அப்படின்னா, இங்கே நிறைய பேர்த்துக்கு கேள்வியே புரியாமையும் இருக்குது, சில பேர்த்துக்கு பதிலும் தெரியாமல் இருக்குது. ரொம்ப இந்த உடையின சிவப்பு உடைய போட்டிருக்க காரணமே ஈழத்தில் நடந்தது சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரம். அதை நீங்கள் அனைவரும் பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழர்களை வீழ்த்துறதுக்கு நம்மளால் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, வேறு எவனாலையுமே வீழ்த்த முடியாத ஒருத்தன் அப்படின்னா தமிழ் இனம் மட்டும்தான். தன் இனத்தை தானே அழித்து கொண்டால் மட்டுமே அழிக்கக்கூடிய வல்லமை பொறுத்த இடம் நம்ம இனமாக தான். இலங்கையில் நடந்தது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? நம்ம இந்தியா சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரபாகரன் அவர் போய் பார்த்துருந்தார். மிரட்டி நீ வாபஸ் வாங்கிக்கோ, இல்லை வேணால் உங்கள் குடும்பத்தை அழிச்சிடுவேன் அப்படின்லாம் ராஜீவ் காந்தி பேசியிருக்கோம். அவன் அதெல்லாம் தாண்டி அவர் வெளியே இந்திய இராணுவத்தையும் நம்பி என்னோட ஆயுதங்களெல்லாம் அவருக்கே நான் இந்திய இராணுவத்துக்கு அவங்கள நான் தாக்க மாட்டோம், இந்திய இராணுவத்துக்கே நாங்கள் கொடுத்துட்றோம், நாங்கள் எங்கள் இனத்தை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு, சகோதரர்களே காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்தியாவோட அமைதிப்படைகள் உள்ளே வராங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்திய பெண்கள் அனைவரும் தமிழர்கள், இலங்கை தமிழ் பெண்கள் அனைவருமே அவங்கள வரவேற்று மாலையை உபதேசனம் பண்ணி அவங்களுக்கான கொடுக்கக்கூடிய மரியாதைகள்லாம் கொடுத்து அவங்கள கம்பீரமாக பார்த்தாங்க. ஆனால் நம்பியவர்களே இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க நினச்சி அவங்களுக்கான கொடுத்த மதிப்பு பெண்களையே கொடூரமாக கற்பழித்து வீடுக்குள்ளே பூந்து தாய் தந்தை முன்னாடியே கொடூரமாக கற்பழிச்சிருக்காங்க. அந்த மிகப்பெரிய சொல்ல முடியாத நரக வேதனை நம்ம முன்னோர்கள், நம்ம இலங்கை தமிழர்கள் அனுபவிச்சிருக்கோம். அந்த நேரத்துலலாம் நம்மளாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? நாம் அந்த டைமில் பிறக்கல தான். ஆனால் அந்த நேரத்தில் இருந்த மக்கள் தமிழர்கள் என்ன பண்ணாங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீ எந்த தகவல் நீ தேடி போனாலுமே சரி, உண்மையான தகவல் இங்கே எங்கேயுமே இல்லை, எல்லாமே அழிக்கப்பட்டுகிட்டே இருக்கு. நான் அதை பற்றி தேடி போகிறேன், இலங்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு யூடியூப்பில் பார்க்குறேன், அதுக்கான வீடியோ இல்லை. சரி, டெலிகிராமில் இப்போ பார்த்தா அந்த டெலிகிராமில் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோக்குள்ளே பார்த்தா உள்ளே போக லிங்க் இது, ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பார்த்தா எல்லாமே ஏற்கனவே டிலீட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு உண்மைகள் எல்லாமே மறைக்கப்பட்டுகிட்டே இருக்குது. நாம் இதனால் வரைக்கும் நம்ம எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்? நம்ம தமிழ் இனம் ஒரு இலங்கையில் வாழ்ந்த நம்ம மக்கள் அழிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் தெரியாமல் நாம் ஏதோ தானோ போயிட்டுருக்கோம் வாழ்க்கை. இன்னும் சிறிது நாளில் நம்ம இனம் தமிழ்நாட்டிலையுமே பாதிப்பு ஏற்படும்போது அதுக்கான காரணம் உங்களுக்கு நிறைய தெரியும். இந்திக்காரங்க உள்ளே வராங்க. அதாவது தமிழர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பண்பாடு என்ன அப்படின்னா, யாம் பெற்ற இன்பம் பெருக என் வையகம் அனைவரும் சமம் என்று தான் கூறியிருக்கு. நம்மளுடைய பலவீனத்தை வச்சே நம்மளை அழிச்சிருக்காங்க பிராமணர்கள், இலுமினாட்டி. தங்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று தான், இலங்கையில் நடந்தது என்ன? அதுக்கான